சிவாய் நம்ம ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சின்னா குரு பகவான் தான் ராசியிலேருந்து அடுத்த ராசியை இருக்க கடக ராசிக்கு பேச்சுக்கிறதுக்கு நான் உன் ராசிக்கு வரப்போகிறேன், இந்தந்த பலன்களை வாரி வழங்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தை கொடுக்கறதுக்கு தான் பெயர்ச்சி, வக்ர பெயர்ச்சி. ஒரு வருஷத்துக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி பொதுவாகவே இருக்கும். குரு பகவான் மிதுன ராசியில் இருக்காரு. அப்போ அந்த மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கும்போது இந்த வக்ர பெயர்ச்சினா அவர் நிலையாக ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்மளுக்கு என்னென்ன பலன்களை தரப்போறாரு, எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் யோகத்தை கொடுக்க போறாரு, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு நஷ்டத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்கறது தான் இந்த வக்ர பெயர்ச்சியுடைய தன்மை. குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் யோகமாக இருந்தாருன்னா வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனம், கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவனுக்கு ஒரு குழந்தை. குருனா குழந்தை, குருனா தங்கம். யார் தங்கங்க வாங்க போறாங்க, எந்தெந்த ராசிக்காரங்க தங்கத்தை விற்க போறாங்க, அடமானம் வைக்க போறாங்க, எந்த ராசிக்காரங்க தங்கத்தை அடமானம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு குரு பலன் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இப்படி குரு பகவானுடைய பலன் நம்மளுக்கு தெளிவா கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன வழிபாடுகள் பண்ணணும், அந்த குரு பலன் கிடைக்கிறதுக்கு நம்மளை எப்படி பக்குவப்படுத்தணும், எந்த சாமியை வழிபடணும், எப்படி வழிபடணும். குரு பகவான் பெயர்ச்சி சொல்ல போனா எல்லா ஜாதகத்துக்குமே நல்லதுதான் கொடுக்க போறாரு. நலிஞ்சவனை உயர்த்தி கொடுப்பாரு, குப்பமேட கோபுரமாக்கி கொடுப்பாரு. குலதெய்வத்தையும் வழிபட்டு வந்தா குரு பகவானுடைய பெயர்ச்சி, அது வக்ர பெயர்ச்சியோ இல்ல சாதா பெயர்ச்சியோ, நம்ம வாழ்க்கையில குருவுடைய கடாட்சியம் கடைக்கண் பார்வை பட்டுட்டாலே நம்ம வாழ்க்கை யோகம்தான். நிறைய பேர் இன்னைக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணம் குரு பலன் இல்லாம தான். திருவண்ணாமலையை எடுத்துக்கோங்க, கிரிவல பாதையில் இன்னைக்கு சந்நியாச கோலத்துல தவ கோலத்துல இருக்கக்கூடியவங்களுடைய தன்மைக்கு காரகனும் குரு தான். ஒரு ஜாதகத்துல ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான்னா, யாசகம் வாங்குறான்னா, அவங்களுக்கு ஜாதகம் உல்டாவா போனாலும் யாசகம் வாங்கணும். அது குரு பகவான் கெட்டு போனா. குரு பகவானும் நம்ம முருகக்கடவுளும் ஒண்ணு. ஜாதக ரீதியா குரு வக்ர பேச்சு ஆகிறது சந்திரனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசியில. குரு சந்திர யோகம்னா சூப்பரான நேரம். துலாம் ராசிக்கு குரு பகவானுடைய வக்ர பயிற்சி கடக ராசிக்கு 10வது வீட்டுல தான் பயிற்சி ஆகுறாரு. துலாம் ராசி கேட்டாவே ஒரு ஆண் ராசின்னு சொல்லலாம். துலாம் ராசின்னு கேட்டாவே சுக்கிரனுக்கு அதிபதியான ராசின்னு சொல்லலாம். உங்களுடைய சுகபோகமான ஒரு வாழ்க்கையில ஒரு முற்றுப்புள்ளி இல்ல ஒரு கேள்விக்குறி வரக்கூடிய மாதம் இந்த புரட்டாசியிலிருந்து ஐப்பசி மாசம் வரைக்கும் கவனமா இருக்கணும். இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஆவாது, உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும். படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க இல்ல வேலைக்கு போறவங்க தாயி தகப்பன் பேச்ச கேட்காம தானே ராஜா தானே மந்திரின்னு காதல் பண்ணீங்கனாலும் நீங்க அந்த காதல் பிளாப் ஆயிடும். கவனமா இருக்கணும். துலாம் ராசிக்கார பிடிச்ச வரைக்கும் படிச்சு பண்புள்ள ஒரு ஆண்கள் ஒரு லாவோ இல்ல ரியல் எஸ்டேட் பண்றவங்களோ, ஒரு பொருளாதாரத்துல மேற்படக்கூடிய தருணமோ, இல்ல ஃபேன் காத்துல இருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணமோ, இல்ல ஒரு ஜுவல்லரி மார்ட்ஸோ ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸோ இல்ல ஒரு ஷோரூம்போ வைக்கக்கூடிய தருணத்தெல்லாம் உங்க ஜாதகம் டாப்பா இருக்கும். ஆனா துலாம் ராசிக்கார ஒரு ஆண்கள் பணிபுரியிற பெண்கள் மேல மோக பார்வையில இருந்தாலோ, அக்கம் பக்கம் உங்க மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய தருணத்துல நீங்க இனிமே இருந்தீங்கன்னாலோ உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும். குரு வக்ர பெயர்ச்சி உங்களுடைய தன்மையை மாத்தி கொடுத்துரும். துலாம் ராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் நீதிமான். அந்த துலாம் ராசிக்கார பெண்களை கெட்ட மற்றவங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும், உச்ச நிலைமைக்கு போவாங்க. ஆனா சந்நியாச கோலத்துல உள்ள ஜாதகம். ஏன்னா சுக்கிரன் உங்க ஜாதகத்தில் இருக்கிறதுனால ஆன்மீக ஈடுபாட்டிலையும் அளவு கடந்த அமைப்பு இருக்கக்கூடிய தருணம் உண்டு. துலாம் ராசிக்கார உள்ள ஆண்கள் தான் இந்த வருஷம் கவனமா இருக்கணும். இந்த குரு பெயர்ச்சி வக்ர பெயர்ச்சியில சொந்தமோ பந்தமோ உற்றாரோ உறவினரோ உங்க மேல மோக பார்வையில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.
நீங்கள் உங்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணுற மாதிரியான இன்ஸ்டன்ட் நடந்தால் உங்கள் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும். 10ஆம் இடம் பால்னு சொல்லுவாங்க. வீண் பண்ணிக்காதீங்க உங்கள் வாழ்க்கையை. மனைவி மக்களோட ஒற்றுமையாக ஒட்டும தன்மையோடு இருங்க. இன்னும் ஒன்று இருக்குது. துலாம் ராசிக்கார ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் தாய்க்கு ஆகாது. 10ஆம் இடம் கடகராசி. கடகராசிக்கு அதிபதி யார்? சந்திரன். சந்திரன்னா தாய், இல்லைன்னா மாமியார். 2 பேத்துக்குமே ஆகாது. அதனால துலாம் ராசிக்காரங்க தெளிவாக நீதியாக நேர்மையாக முன்னோருடைய அனுகிரகத்தோடு வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த ஒரு 3 மாதத்தை பீட் பண்ணலாம். இல்லைன்னா துலாம் ராசிக்காரர்களுடைய தாய்க்கு ஆகாது. அது மரணமே பாவிக்கக்கூடிய ஒரு தருணம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில் அம்மாவை பார்த்துட்டு பின்னாடி சுக்கிரஸ்தலம் சொல்லக்கூடிய சிவனை பாருங்க. மயிலை கபாலீஸ்வரர் கோவில் குளத்துக்கு பக்கத்தில் ஒரு சுக்கிர பகவான் கோவில் இருக்கு, அங்கே போங்க. இல்லைன்னா சித்திர குளத்துக்கு பக்கத்தில் குழந்தைவேல் சித்தர்னு ஒரு சித்தர் கோயில் இருக்கு, அங்கே போய் வழிமுறை பண்ணுங்க. இப்படி பண்ணிங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு அவமானமோ அவப்பேரோ வராது. இருந்திருந்தாலும் துலாம் ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடத்தை கொடுத்து தனக்கு யாராவது தொந்தரவு பண்ணுறாங்களா, தன்னுடைய வளர்ச்சிக்கு யாராவது முட்டுக்கட்டை போடுறாங்களா, இல்லை சூனியமே பண்ணுறாங்களா, ஏதாவது இடையூறு பண்ணுறாங்களான்னு உங்கள் ஜாதகத்தில் பார்க்கலாம். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. ராசிக்கு 11ஆவது வீட்டில் கேது பகவான் இருக்காரு. ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆபத்து நிறங்கக்கூடிய நேரம் இது. நீங்கள் தான் குரு பகவானை முறையாக வழிபடணும், தெளிவாக வழிபடணும். உங்கள் குலதெய்வம் யார், உங்கள் முன்னோர் யாருன்னு நினச்சிண்டு அவங்கள வழிபடணும். துலாம் ராசிக்காரன் தாயை அரவணைச்சிருங்க. ஏன்னா உங்கள் தாய்க்கு தான் ஆகாது. இந்த 3 மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏமாந்துடக்கூடாது, யாரையும் ஏமாத்திடக்கூடாது. துலாம் ராசிக்காரங்க உங்களுடைய மனைவியோட அரவணைச்சு சந்தோஷமாக இருங்க. உங்கள் பிள்ளைகளோட சந்தோஷமாக இருங்க. தெளிவாக வாழக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணிக்கிட்டா உங்களுக்கு எந்த குறையும் வராது. இல்லைன்னா ஒரு அவமானமோ அவப்பேரோ ஒரு இன்ஸ்டண்டோ வரக்கூடிய தருணம் துலாம் ராசிக்கார ஆண்களுக்கு உண்டு. ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி வக்ர பெயர்ச்சியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சூட்சம வழிபாடே இருக்குது. என்னன்னா குருவும் முருகக்கடவுளும் ஒன்று. முருகக்கடவுளுக்கு 6000 கோயில் இருக்கு, 6 முருகன் கோவில் இருக்கு. நம்ம வடபழனி முருகன் கோவிலுக்கு ஒரு தனி சக்தியே இருக்கு. ஏதாவது செவ்வாய்க்கிழமையில இல்லை வீக் டேஸ்ல கோயில் வளாகத்தில் கோயில் குளத்தாண்ட பூ வித்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பூ வித்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு 5 முழம் மல்லிகை பூ வாங்குங்க. அதை ஒரு ஜான் கட் பண்ணிக்கிங்க. செவ்வரளி ஒரு 3 முழம் வாங்குங்க. சாமியை பார்த்து பிரகாரம் சுற்றி இருக்கும் போது முருகரும் வள்ளி தெய்வான சமயத்துக்கு ஒரு சாமி இருக்கு, அங்கே செவ்வரளியை கொடுத்துட்டு கோயிலில் உட்கார்ந்துருக்கவங்களுக்கு நீங்கள் நினச்சி வந்த காரியம்லாம் நடக்கட்டும்னு சொல்லி அன்பால புன்முறிவுகளோட உங்கள் தேவைகள் ஆசைகள் எல்லாம் மனசில் வேண்டிட்டு கொடுங்க. வாங்குறவங்களுக்கும் யோகம், நீங்கள் கொடுக்குறவங்களுக்கும் யோகம். பரிகாரம் 1000 இருக்கு, எவ்வளவோ பரிகாரங்கள் இருக்கு. இந்த சின்ன வழிபாடை முறையா பண்ணீங்கன்னா உங்க ஆசை உங்க தேவை உங்களுக்கு எல்லாமே பூர்த்தி ஆகுங்க. வடபழனி முருகனுக்கு தனி சக்தியே இருக்குதுங்க. ஆனால் நம்பி போகணும். முடிஞ்ச அளவுக்கு காலையில் போயிடுங்க, இல்லைன்னா ஈவினிங் போங்க. அபிஷேகம் அலங்காரம் பண்ணுற டைமில் கொஞ்சம் பார்த்து கவனித்து போங்க. முடிஞ்ச அளவுக்கு கொடிமரத்துலேருந்து முருகக்கடவுளை பார்த்துட்டு சிவபெருமான் அம்பாள் பார்த்துட்டு பிரகாரம் 11 சுத்துங்க. 100க்கு 100 நீங்கள் அடிக்கடி ஜோசியமும் பார்க்கணும் அவசியம் வராது. ஹாஸ்பிட்டல் கையினும் அலைத வராது. நோயின் நொம்பலம் கடனும் வராது. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம.